வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். இந்தியாவில் ஊழல் நிறைந்த கட்சி ஆட்சி என்றால் அது தமிழகத்தின் திமுக ஆட்சிதான். புதுக்கோட்டையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. பள்ளிகள் திறந்தாலும் போராட்டம் தொடரும். இடைநிலை ஆசிரியர்கள் திட்டவட்ட அறிவிப்பு. செங்கல்பட்டில் நடைபெற்ற உடல் உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் 150 பேர் உடல் உறுப்புகளை தானம் செய்ய ஒப்புதல் அளித்து அடையாள அட்டை பெற்றனர். தேர்தல் தொடர்பான 40 செயலிகள் மற்றும் இணையதளங்களை ஒருங்கிணைத்து இசிஐ நெட் என்ற புதிய மொபைல் செயலி தலைமை தேர்தல் ஆணையம் வடிவமைத்தது. மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் திமுகவினர் ஊழல்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்போம். கஜல்நாயக்கப்பட்டியில் நடந்த அதிமுக பொதுக்கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. சங்கராபுரம் அருகே பயங்கர சம்பவம். மருமகளை துண்டு துண்டாக வெட்டி கொன்று ஆற்றங்கரை பகுதியில் புதைத்த மாமியார் கைது. நீங்கள் வெல்லும் போது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் சரியாக வேலை செய்கிறதா? காங்கிரஸ் திமுகவுக்கு குஷ்பு கேள்வி. போதைப் பொருள் கடத்தல் சட்டவிரோத ஆயுதம் வைத்திருந்ததாக வழக்கு. வெனிசுலா அதிபர் நியூயார்க் சிறையில் வைக்கப்பட்டார். 2026 மு.க. ஸ்டாலின் தான் மீண்டும் முதல்வராக வருவார். அமித்ஷா 2029 காலியாகி விடுவார். அமைச்சர் ஐ. பெரியசாமி பேச்சு. மரபணு மாற்றம் மூலம் முள் இல்லாத மீனை உருவாக்கி சீனா விஞ்ஞானிகள் அசத்தல். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு மனுக்கள் மீது இன்று தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. சொத்து முடக்க நோட்டீஸுக்கு எதிரான அமைச்சர் ஐ. பெரியசாமியின் மனுவை தள்ளுபடி செய்து ஐகோர்ட் உத்தரவு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.